இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் எடுத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எழுதியிருக்கிறபடி ஒரு காரியம் எழுதியிருக்கிறபடி அப்படின்னு வந்தா, ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கிற வேத வசனங்களின்படி ஆண்டவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள். இதை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டு நமக்கு இந்த நாட்களில் அது நிறைவேறும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. என்ன என்றால், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் நம் இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று ஏற்கனவே எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்த அத்தனை காரியங்களும் ஏற்கனவே தேவ சமூகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்த அத்தனை காரியங்களும், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்பதற்குரிய காலம் எழுதப்பட்டது, இறப்பதற்குரிய காலம் எழுதப்பட்டது. அப்ப இடையிலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கர்த்தர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள். அப்போ இந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு என்னத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியம். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்திலே நாம் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பு என்பது ஒன்று இல்லாமல் நாம் கிரியை செய்ய நினைத்தால் அதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையான இருதயத்தோடு அன்போடு நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் விசேஷமானவைகள். அது கண்களால் காணப்படாதது, காதுகளால் கேட்கப்படாதது, இருதயத்தில் நமக்கு தோன்றியிராத காரியங்கள். என்னைக்குமே சொல்றேன், ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கிறது ரொம்ப மேலானது. நம்ம சாதாரணமாக நம்முடைய மாம்ச கண்களிலே பார்த்து, மாம்ச சூழ்நிலைகளிலே நடந்து, மாம்ச உணர்வுகளிலே நாம் நமக்கென்று ஒரு பாதையை நம்ம வைக்கிறோம். அது அல்ல, அது உண்மையானது அல்ல. நம்முடைய நினைவுகள் சொல்வதெல்லாம் சத்தியம் அல்ல. நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உண்மையானதல்ல. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் விசேஷமானவைகள். அது நம்முடைய கண்களுக்கு காணப்படாதது, இருதயத்தில் தோன்றாத காரியங்கள். இப்போ நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு காரியத்தை எனக்காக வைத்திருக்கிறாரா? ஆமா, வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதை எல்லாம் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதற்காக நம்ம செய்ய வேண்டிய காரியம் உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று எத்தனையோ பேர் சொன்னாலும், எத்தனையோ பேர் பின்பற்றுகிறதில்லை. வெளியரங்கமான பின்பற்றுதல் காணப்பட்டாலும் கூட உள்ளான விதத்தில் ஆண்டவர் மேல் அன்போடு கூட பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர் என்பதை நம்ம கவனிச்சு பார்க்கணும்.
ரொம்ப குறைவு. அப்போ வெளிப்படையாக கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிறவர்கள், ஏன் கிறிஸ்துவை கூட பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் உண்மையான விதத்திலே பார்த்தீங்கன்னா அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றுகிறார்களா என்றால் அது பல இடத்தில் அது குறைவுள்ளதாகத்தான் இருக்கும். உண்மையாய் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள், அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் தேவன் ஆயத்தப்படுத்தி வைச்சிருக்கிற காரியங்கள் கண்களால் காணாதது, காதுகளால் கேட்காதது, இருதயத்தில் தோன்றாததுமான காரியங்கள். அது அன்போடு கூட அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார். அப்போ ஏன் இந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரா? ஆமா, அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் மெய்யாகவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்தில் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, தம்முடைய அன்பினால் நம்மை தெரிந்து கொண்டார், தம்முடைய அன்பினால் நம்மை பிரித்தெடுத்தார், தம்முடைய அன்பினால் நம்மோடு கூட தங்கி இருக்கிறார், தம்முடைய அன்பினால் நம்மை நடத்துகிறார். எல்லாமே ஆண்டவருடைய அன்புதான். அப்போ ஆண்டவரிடத்தில் அவ்வளவு தூரம் ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய அன்பை ருசிக்கிற நாம், அவருடைய அன்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற நாம், மறுபடியும் அவருக்கு அன்பு செலுத்தாமல் இருப்பது எவ்வளவு தவறான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். மனதார கர்த்தரை மகிமைப்படுத்தி மனதார கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த அன்புதான் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அந்த அன்பை தான் கர்த்தர் கவனிக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எதை செய்தாலும் நம் ஆண்டவருக்கு எதை செய்தாலும் அன்போடு சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். நம்ம அன்போடு செய்யறோம் என்ன அர்த்தம்? அதில் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், அதில் ஒரு மனப்பூர்வம் இருக்கும், அதை விருப்பத்தோடு செய்வோம். ஆண்டவருடைய காரியத்தில் என்னைக்குமே சொல்றேன், உங்கள் அன்பு வெளிப்படணும். எல்லாத்திலையுமே அன்பு வெளிப்படும். அன்பு வெளிப்படுகிறது என்ன? ஆண்டவருடைய காரியத்திலே நீங்கள் இறங்கி கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும். அது செய்கிறதில் கூட சொல்லுகிறேன், விருப்பத்தோடு செய்யணும். எதையுமே நம்ம சலிப்போடு சஞ்சலத்தோடு செய்யக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்துல மன மகிழ்ச்சி இருக்கணும். காலையில் எழுந்து கர்த்தரை துதிக்கிறோமா, மன மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிக்கணும். காலையில் எழுந்து நாம் வேதத்தை வாசிக்கிறோமா, மன மகிழ்ச்சியோடு அதை செய்யணும். காலையில் எழுந்து நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறோமா, எதுவானாலும் சரி கர்த்தருக்கு என்று செய்கிற அத்தனை விஷயங்களும் மனப்பூர்வமாய் மனதார கர்த்தரை சோத்தரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் மேல் அன்பு செலுத்தி நாம் ஆண்டவருக்காய் நம் காரியங்களை செய்யணும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் என்னைக்குமே இதைத்தான் சொல்றார், மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு மனதார நம்ம செய்யணும். எதையுமே கடமைக்காக நம்ம செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாத குறைச்சலையை கொண்டு வரும். அதனால இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறதிலே நாம் நம்மை கவனமா காத்துக்கொள்ளணும். பாருங்க, வேதத்திலே கர்த்தர் சபைகளுக்கான செய்தியை கொடுக்கிறதான வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 7 சபைகளுக்குரிய காலங்களை காரியங்களை சொல்றார். அது முதல் சபையின் காரியமை பாருங்க, சபையுடைய காரியம், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுகிறார். அந்த சபை பிரயாசப்பட்டது, கர்த்தருக்காய் உழைத்தது, கர்த்தருக்காய் பிரகாசித்தது, முந்தின கிரிகளை விட பின்பு அதிகமாய் கிரியை செய்தது. நல்ல ஆண்டவருக்காக வேலை செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் காலப்போக்கில பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு மெக்கானிக்கல் ஆயிடுச்சு. அன்போடு ஆரம்பித்தவர்கள் காலப்போக்கிலே அது ஒரு வழக்கமாய் மாறிவிட்டது. என்னைக்குமே நம்முடைய காரியங்கள் சொல்லுகிறேன், வழக்கமாய் மாறக்கூடாது. எதுவுமே கடமைக்காக மாறக்கூடாது. எதையுமே சாதாரணமா செய்யாதீங்க. நாம் செய்கின்ற எந்த விஷயமானாலும் சரி, உண்மையான இருதயத்தோடு உண்மையாய் அன்பு கூர்ந்து, உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நம்மை மனதார ஒப்பு கொடுத்து நாம் எந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பிரதிபலனும் விசேஷம் உள்ளதாய் இருக்கின்றது. அதனால இந்த நாட்களிலும் இந்த அன்பு என்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது, இதனை உங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நிறைவு செய்ய போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார்.
அடுத்து 23 பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா மகிமை அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்ப எப்படி தேவனாகிய கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், கண்கள் காணாததும் காதுகள் கேட்காததும் இருதயத்தில் தோன்றாததுமான பெரிய காரியம் நடக்குதுன்னா அதோட ரகசியங்கள் எடுத்து ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருத்தர் அன்பா இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்ளுவான். இது அடையாளம். கர்த்தர் மேல நம்ம அன்பா இருக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தோடு கீழ்ப்படிந்து அதனோடு இணைந்து போகிறது. அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, நம்மை கர்த்தர் அங்கேதான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அங்கே நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இதுதான் அன்பின் அடையாளமா இருக்கிறது. அப்படி நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணுகிறார். நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நம்ம கூட வாசம் பண்றார். ஒன்று, ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவது. அப்ப நம்ம கூட வாசம் பண்ணாலே போதும். இதுதான் முக்கியம். அப்போ ஆண்டவரை நம்ம கூட வாசம் பண்ண வைப்பது எது அப்படின்னா, அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அவரை நம்மோடு கூட வாசமாய் இருக்க செய்வதாய் இருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே மனதார கர்த்தரை நேசியுங்கள். வேத வசனத்தை வாஞ்சையோடு படிங்க, வசனத்திற்கு கீழ்ப்படிங்க, அது அன்போடு செய். மனதார விருப்பத்தோடு பைபிளை படிங்க, விருப்பத்தோடு கீழ்ப்படிங்க, மனப்பூர்வமா கீழ்ப்படிங்க. உங்களுக்கு அது கீழ்ப்படிய பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, ஆனால் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை சரிப்படுத்தி கொண்டு கீழ்ப்படிங்க. அப்படி நம்ம கீழ்ப்படியும் பொழுது இதுதான் அன்பின் அடையாளம். அங்கே கர்த்தர் நம்ம இடத்துல வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த இடத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மகிமையாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு இந்த ஆயத்தப்படுத்தின மேலான காரியங்களை அங்கே நமக்கு கொடுத்து கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருக்காக நம்ம வாழ்வோம். நிச்சயம் சொல்லுகிறேன், நமக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்ட விசேஷமானது ஒன்று இருக்கிறது. அந்த விசேஷமானது என்னது என்று சில நேரத்தில் உங்களுக்கு தெரியும், சில நேரத்தில் தெரியாது. அந்த விசேஷமான காரியம் என்னது என்று நம்முடைய கற்பனை கேட்டாது. ஆனால் ஆண்டவர் அதை கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேற்றி வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்களுடைய சோத்தரிக்கிறோம். தேவரீர் இடத்தில் அன்பு கூறுங்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்களும் காணவில்லை, காதுகளும் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் எங்களுக்கு தோன்றவும் இல்லை. அப்பா தேவரீர் இப்படி தோன்றுவதுதான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நீங்க நடத்தி வருகிற எல்லா வழிகளுக்காய் சோத்திரப்பா. உண்மையாய் அன்பு கூர்ந்து வசனத்தின்படி நடந்து ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, மக்கு சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, மக்கு சோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நாங்களுடைய சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைகளை நடத்துவதாக அப்பா. எங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து உடைய வழிகளில் நடந்து ஆண்டவரே, அது நிமித்தம் எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்ட சகல நன்மைகளையும் எங்களை சுதந்திரிக்க வைப்பதற்காக சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பா, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க. சோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் ஆமென், ஆமென்.